ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல என்பதை புரிந்து கொண்டாயா அம்மா? வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சாதாரணமான விஷயங்களே அல்ல. சிறு வயதில் எல்லாம் என்னென்னவோ நினைத்து விட்டாய். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த விஷயம் செய்யலாம், அந்த விஷயம் செய்யலாம் என்று ஏதேதோ திட்டங்கள். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறதல்லவா, வாழ்க்கை என்றால் எவ்வளவு ஒரு கடினமான பாதை, அதில் எத்தனை முள்கள் எல்லாம் வரும், எல்லாம் எப்படி வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கும் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய்தானே? புரிந்து கொள்வதற்குத்தானே இத்தனை பாடங்களும். ஏனென்றால் எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் நம்புகிறாய். யாரையும் நம்பாதே. ஒரு நபரை நம்ப வேண்டும் என்றால் அவரை நன்றாக புரிந்து கொள். அதற்கு பிறகு அவரிடம் பேசு. அவரிடம் அதற்கு பிறகு ஏதாவது உதவியை கேட்க வேண்டும் என்றால் கேள் என்று சொன்னாலும் நீ கேட்பதே இல்லை. உன்னுடைய இஷ்டத்திற்கு என்னென்னவோ நீ செய்கிறாய். அதெல்லாம் விடு. நான் ஏன் உன்னுடைய கண் முன் இப்பொழுது வந்தேன் என்றால், இந்த நிமிஷம் வரைக்குமே நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், ஏன் இவ்வளவு சோதனை? எனக்கு தாங்க முடியாத மன வேதனைகளோடு இருக்கும். எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை தருகிறீர்கள்? என்னை ஏன் இந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறீர்கள்? நான் நல்லபடியாக இருக்க வேண்டும், நலமுடனும் வளமுடனும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை தராமல் எதற்கு இவ்வளவு என்னை சித்திரவதை செய்கிறீர்கள் என்பது மட்டுமே. தங்கமே, எனக்கு என்ன ஆசை? உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு சித்திரவதையை தர வேண்டும் என்பதா? அம்மா, எனக்கு அந்த எண்ணங்களானது எப்பொழுதுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். ஒரு தாயோ ஒரு தகப்பனோ யாராகவே இருந்தாலும் முதலில் அவர்கள் ஆசைப்படுவது தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனமானது நிறைந்து இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிடவே கூடாது என்பதுதான். தங்க பிள்ளையே, கஷ்டமும் நஷ்டமும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கலாம் என்பது தெரியும். அதே நேரம் எப்பொழுது அந்த கஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த சாய்க்கு தெரியும். சாய் சந்தோஷமாக ஒவ்வொரு நபரையும் சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். யாருக்கும் இந்த தண்டனையை கொடுத்து விட வேண்டும், இந்த பிள்ளைக்கு இதை தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கும் ஒரு அப்பா அல்ல. தன்னுடைய பிள்ளைகளா நாம் நிம்மதியாக இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகளா இதை ஆசைப்படுகிறார்களா, அவர்களுக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் அப்பொழுது கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். இதுதான் எப்பொழுதுமே என்னுடைய ஆசையே. இதுதான், உனக்கு தேவையானதை கொடுக்கணும் என்பது மட்டும்தான். எனக்கு இவ்வளவு ஆசைகளும் இவ்வளவு விதமான நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கும் பொழுது, எண்ணங்களும் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் எதையும் தரமாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன், எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சுபமாகவே கொண்டு வர மாட்டேன் என்று ஏன் நினைக்கிறாய்? எல்லாமும் கொண்டு வருவேன். நல்ல நல்ல விஷயங்களாக ஒவ்வொன்றையும் செய்து உன்னை அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னை நான் எல்லா காலகட்டத்திலேயும் நிம்மதியாகவும் பொன்னும் பொருளையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து வாழ வைப்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியவில்லை, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றால் நீ பயப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாமும் எனக்கு தெரியும் பொழுது, எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் பொழுது எதற்காக நீ எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும்? குழப்பிக்கொள்ளாதே. நன்மைகள் நடக்கும். எல்லாமும் உனக்கு பிடித்ததாகவும் எல்லாமும் உனக்கு அற்புதமானதாகவும் நடக்கும். இன்றும் சரி என்றும் சரி உன்னுடைய வாழ்வில் எல்லாமும் உனக்கு கண்டிப்பாக சௌகரியமாகவே கிடைத்திடும். நன்மை என்ற ஒன்று வெகு தூரத்தில் இல்லை. நன்மைகள் ஒன்று செய்யாமல் இருக்க, நன்மைகள் எல்லாமும்
வாழ்க்கையில் உனக்கு நடந்திடும். பல சுவாரஸ்யமான காலகட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்வதற்கு தயாராகவே உள்ளது. எல்லா நிமிஷமும் நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், அம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு சாய் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறீங்க. அது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும், நான் எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ எப்பயுமே என்கிட்ட சொல்லுவேன். இதெல்லாம் எப்படி நான் உனக்கு செய்து கொடுக்காம, எப்படி நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருப்பேன்? கஷ்டங்கிறது வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது தானே. எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது தானே. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், கஷ்டம் அப்படிங்கிற ஒன்று வாழ்க்கையில் வராமல் நான் பார்த்துக்குவேன். நிம்மதியோடு இருங்க. எல்லா விஷயத்திலேயும் அற்புதம், அதிசயம், இப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்ந்து திருப்தியாக இருக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை தேடுங்க. அசிங்கங்கள் எனக்கு வந்துவிட்டதே, அவமானங்கள் வந்துவிட்டதே, இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன், இந்த விஷயத்திலிருந்து நான் எப்படி கரை சேர போகிறேன் என்றெல்லாம் தவறா அசிங்கம் அவமானம் வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷமும் துவண்டு விடாத. நன்மைகள் நடக்கட்டும். ஐஸ்வர்யத்திற்கு மேல் ஐஸ்வர்யமும் அற்புதத்திற்கு மேல் அற்புதமும் உனக்காக என்றோ கிடைத்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சிறப்பாக அமைத்து கொண்டே இருக்கட்டும். நீ, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள், மற்ற தொழில் சம்பந்தமாகவோ இல்லை மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்வில் வெற்றியான விஷயங்கள் மட்டுமே வந்து சேரும். வெறுப்புகளை யாரிடமும் காட்டாதே. வாழ்க்கையில் உனக்கு தவறான விஷயங்கள் நடந்துவிடும் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைத்தும் விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லா விஷயமும் சுபமாகவும் எல்லா விஷயமும் அற்புதமானதாகவும் நடந்தே தீரும். என்று நடக்காதது போல இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கலாமோ அவ்வளவு சீக்கிரமாக நல்லதை உன்னிடம் வந்து இந்த சாய் ஆகிய நான் சேர்ப்பேன். ஒழுங்காக தூங்கு, ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக அனைத்து வேலைகளையும் செய், ஒழுங்கான முறையில் எல்லாவற்றையும் செய். உன்னை கண்ணும் கருத்துமாக நாலா திசையிலும் இருந்து உன்னை காவல் காத்து நீ எங்கேயாவது நடக்கிறாய் என்றாய், உன் முன் பின் பக்கத்தில் இரு பக்கத்திலேயும் நான் நிழலாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பது என் கையில் இருக்கிறது. உனக்கு அத்தனை விதமான விஷயங்களையும் கொடுக்க நான் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றி யோசிப்பது வீணென்று தான் சொல்வேன். சதா சர்வகாலமும் என்னை நம்பும் என்னுடைய பிள்ளைக்கு என்றுமே துணையாகவே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் என்னுடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து காவல் காத்து அருள் புரிவேன் இந்த சாய். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.